மேடம், இப்ப நீங்க டாஸ்மாக் பத்தி பேசுனீங்க. தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே டாஸ்மாக் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ச்சியா அதுக்காக போராடிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள். அப்ப உங்க கட்சியோட கொள்கையில ஒண்ணு தமிழ்நாட்டில இருந்து சாராய கடைகளை அல்லது டாஸ்மாக் கடைகளை முழுமையா மூடணுங்கிறது. ஆனா பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களோ அல்லது அது சார்ந்து பேசக்கூடியவங்களோ தமிழ்நாட்டுக்கு பெரிய வருமானமா இருக்கக்கூடியது டாஸ்மாக் தான். அந்த டாஸ்மாக் கடைகளை மூடிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி அல்லது திட்டங்களுக்கான நிதிக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளுமே பேரறிஞர் அண்ணாவை ஏத்துக்கொள்றாங்களா இல்லையா? ஏத்துக்கொள்றாங்க. அண்ணாவுடைய மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக, அதிமுக அண்ணாவுடைய மது கொள்கையை பின்பற்றுவாங்களா? அண்ணாவுடைய மது கொள்கை என்ன? அண்ணாவுடைய மது கொள்கை என்ன? சாராயம் விற்று அந்த காசுல அந்த வருமானத்துல நான் ஆட்சி நடத்தணும்னா நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்னாரா இல்லையா? அன்னைய காலகட்டம் வேற, அது எந்த காலத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். சாராயம் விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல ஒரு அரசு நடக்குமே ஆனால் அது அரசாங்கம் அல்ல, அது சர்வாதிகார ஆட்சி. மக்களை பூரா மக்களின் பிணங்களின் மீது அரியாசனம் அமைத்து ஆட்சி செய்யணும்னு விரும்பினா அது சர்வாதிகார ஆட்சி. அந்த வருமானம் தமிழகத்துக்கு தேவையில்லை. எத்தனையோ விவசாய தொழிற்சாலைகள் உருவாக்கலாம். அது அந்த பொருட்களை வித்து தற்சார்பு பொருளாதாரத்து பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு சாராயம் தேவைப்படாது. தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதை பத்தி ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அவசியம் சொல்றேன். அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கு, ஆடு மாடு வளர்ப்பு இருக்கு. ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பண்ணி நாங்க சொல்றோம். எங்களுடைய மாநிலத்துக்கான வருவாயை நாங்களே பூர்த்தி பண்ணிப்போம். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, குரோமியம் கழிவை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா பேசினாங்க. அப்ப குரோமியம் கழிவை இங்க இருந்து அகற்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரலங்கிறாங்க. மத்திய அரசு கிட்ட நீங்க நிதி எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன், மாதம் 1000 ரூபாய் தரதுக்கு உங்கள்ட்ட நிதி இருக்கு. தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிதி இருக்கு. ஆனா ஒரு கொடிய விஷயம், ஒரு கொடிய விஷம் மாதிரி என் மண்ணில் பரவி கிடக்கக்கூடிய அந்த குரோமியம் கழிவை இங்கே அகற்றதுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்கறீங்க. அவங்க மத்திய அரசுக்கு எங்களுக்கு நிதி கொடுக்கல, அதனால நான் செய்யல அப்படிங்கிறாங்க. இவங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா நாங்க மத்திய அரசோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம், அதனால நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே மத்திய அரசு காரணம் காமிச்சு செய்யல. அப்ப மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் பிரச்சனையே இல்ல. பிரச்சனை என்னன்னா அதை செய்வதற்கான நோக்கம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். அப்ப தொடர்ச்சியா அண்ணன் என்ன சொன்னாங்க, 12 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கிறோங்கிறாங்க. வெறும் காம்பவுண்ட் கட்டினா 12 கோடி செலவு ஆகத்தான் செய்யும். அகற்றுனீங்களா? உங்களால வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? அந்த 12 கோடியை நீங்க எப்படி செலவு பண்ணிருக்கீங்கன்னு உங்களால வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? திறமையான அதிகாரிகள் இல்லன்னு அப்பா சொல்றாங்க. அதிகாரிகளை யார் நியமிக்கிறது? அரசாங்கம் நியமிக்குது. அப்ப அதிகாரிகள் சரியில்லைன்னா அரசாங்கம் சரியில்லை. அதுதான் காரணம். இப்ப நீங்க அதிமுகவும் திமுகவும் நண்பர்கள் சொன்னது நீங்க எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒன்றிய அரசு காரணம் காமிப்பாங்க, இவங்க ஒன்றிய அரசு நாங்க தான், அதனால நான் எங்களுக்கு இப்படி விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அதேதான். அப்ப இந்த மாவட்டத்துல கனிம வள கொள்ளை அதை விட மிகப்பெரிய பிரச்சனை. மலையை வெட்டி மடுவாக்கி ஆற்றில் இருக்கக்கூடிய மணல்களை அள்ளி ஆற்ற காணல் காடாக மாத்தக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை இங்க அரங்கேறிட்டு இருக்கு. இதை திமுக அதிமுக தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்க. 2 பேருமே தடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அதிமுகவை சேர்ந்த பெரும்புள்ளிகளுக்கு இங்க சொந்தமாக மணல் யாழும் கல்குவாரிகளும் இருக்கு. எப்படி தடுப்பாங்க? இல்ல இது ஆதாரமற்ற அப்ப அதை யார் தடுக்கிறது? மலைகளுக்கு முடியாது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எப்படி ஏற்க முடியும்? அதெல்லாம் மக்களுக்கு அண்ணே தப்புனா என் மேல டிஃபமேஷன் போடட்டும். ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இந்த இஷ்யூ சார்பா நாங்க போராடி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை, யாரோட எந்த யார் பேர்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த அளவுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு நீதிமன்றத்துல கேஸ் போட்டுருக்கலாமே. அவசியம் போடுவோம். நாங்க பல சட்ட போராட்டம், நான் தான் சொல்லிருக்கேன், 280 புகார் மனு கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ சட்ட போராட்டங்கள் நாங்க பண்ணிருக்கிறோம். இதுலயும் நாங்க அவசியம் நிச்சயமாக பண்ணுவோம். ஆர்டிஐல தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, எந்த யாரு யார் பேர்ல இருக்கு, மொத்தம் எத்தனை யாரு இருக்கு, அந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லன்னு அப்பீல் போறோம், அதுக்கு பதில் இல்ல. அப்ப அடக்குமுறை, அதுக்கு தான் நாங்க சொல்றோம் எங்களுடைய முதன்மையான போராட்டமே அதிகாரத்துக்கானது. இங்க பிஞ்சி ஏரி இருக்குல்ல, இந்த பிஞ்சி ஏரியை தூர்வாடுறேன், பிஞ்சி ஏரியை தூர்வாரி நான் போட்டு விட போறேன்னு சொன்னாரு ஐயா காந்தி அவர்கள். இங்க பாருங்க சொன்ன ப்ரொபோசல், அந்த பிஞ்சி ஏரியில ஐயா விட்ட போட்ல பண்ணி மேயுதுங்க. என்ன ஆச்சு? அப்ப நீர் மேலாண்மையில ராணிப்பேட்டை மாவட்டம் 0. கடந்த 25 ஆண்டு காலமா ராணிப்பேட்டை மாவட்டம் முழுக்கவே பெரும்பாலான ஏரி குளங்கள் தூர்வாரப்படல. 25 வருஷமா தூர்வாரப்படல. அப்ப யார் அதை செய்வா? நீருக்கு மாநாடு நடத்தின அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் நாங்கள் சட்டமன்றம் சென்றால் நாங்கள் நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம். இல்ல இப்ப அந்த இடத்துல தான் பிரச்சனை என்னன்னா, இப்ப 117 ஆண்கள் 117 பெண் வேட்பாளர்கள் நிறுத்துறீங்க. நீங்க அதையே ஒரு சாதனையா சொல்றீங்க. ஆனா உங்க மேல என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, வெற்றிக்கானவர்கள் சரியான நபர்களை, தகுதியான நபர்களை பார்த்து நிறுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு பெயருக்கு வெளியில ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விளம்பரத்தெல்லாம் தாண்டி வெற்றி தோல்விங்கிறது
வாக்கு போட்டாதானங்க நாங்க வெற்றி செய்வோம், வெற்றி அடைவோம். வாக்க வெளியே போய் வித்துட்டீங்கன்னா நாங்க எப்படி வெற்றி அடைவோம்? ஒரு வாக்குக்கு 3000 5000 காசு கொடுத்தாங்க எப்படி வெற்றி அடைவோம்? தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு. மக்கள் அவர் இன்னும் ஏற்கலன்னு தானே தெரியுது. மக்களை ஏத்திருந்தா இந்நேரம் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோ இல்ல தொடர்ந்து ஆட்சி இருப்பார்ல. கடந்த ஆட்சியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதிமுக திமுகவுக்கு மாறினாங்க. சரியா? அப்ப அதிமுக மக்கள் ஏத்துக்கலையா? சுத்தமா கை கழுவிட்டாங்களா? இல்ல அவங்க பலமுறை மாறி மாறி ஏத்துக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு தடவையும் 6 முறை ஆட்சி பண்ணிருக்கு. திமுக 6 முறை ஆட்சி செஞ்சிருக்கு. அந்த ஆட்சியில மயங்கி எல்லாம் மக்கள் வாக்கு செலுத்தல. ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டேட் ஒவ்வொரு தடவையும் நாம் தமிழர் கட்சி பக்கம் ஏன் வர்றது இல்ல அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க காசு கொடுக்கறத நிப்பாட்டுங்க, இலவசம் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. அவசியம் எங்களுக்கு வாக்கு வரும். எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு ஆயிருது. மக்களுடைய வாக்கு காசு கொடுத்து வாங்கப்படுதே ஒழிய மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை. நீங்க நம்ம மாவட்டத்துடைய பிரச்சனையை பாருங்களேன். அம்மூர் நெல் மார்க்கெட் ஒண்ணு இருக்குங்க. அது திறந்தவெளி நெல் மார்க்கெட். அங்க ஒரு நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது. ஆனா நுழைவு கட்டணம் மட்டுமே ஆண்டுக்கு 1,52,00,000 ரூபாய் கிடைக்குது நகராட்சிக்கு. ஒரு கூரை இல்ல, குறைந்தபட்சம் மேற்கூரை இல்ல. அப்ப விவசாயிகளை மதிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க தான் அதை செய்வோம். செஞ்சாங்களா அதிமுக? எத்தனையோ பாலம் கட்டின பெருமை பேசுறாங்க. நீங்க கட்டின பாலத்துல எத்தனை பாலத்துல மின் விளக்குகள் இருக்கு? எத்தனை பாலத்துல சிசிடிவி கேமரா இருக்கு? எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது? எத்தனை பேர் உயிர் இழக்கிறாங்க? ஆனா ஒண்ணும் இல்லங்க. கலைஞர் நகர்னு ஒரு ஏரியா 40 வருஷமா அவங்க கரண்டே பார்த்தது இல்ல. நாம் தமிழர் கட்சி போராடி அந்த மக்களுக்கு மின்சாரம் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு அதையும் துண்டிச்சிட்டாங்க. அப்ப விடியல் ஆட்சின்னு பெருமை பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சியில விடியாம இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் கலைஞர் நகர். புரியுதா சார்? மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய சாதிக் பாஷா நகர் மக்களுடைய குடியிருப்பு பகுதியை இடிச்சது ஐயா ஆர் காந்தி. சொந்த மண்ணிலேயே அந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க சார். இல்ல நான் இப்போ அண்ணா சொன்னாரு, நான் பேசும்போதெல்லாம் நீங்க இன்டர் பண்ண விடல. என்ன இதுதான் உங்க ஜனநாயகமா? நான் வேற உங்க நேரத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல சகோதரி குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறாங்க. அவங்க நான் சின்ன வயசுல பேச்சு போட்டுல ஒருவேளை ஆளுங்கட்சின்னு அவரை பயப்படுறாரு. யாரும் வாயை திறந்து பேசல கூடாது. பேச்சு போட்டி பேச்சாளரும் இல்ல, பேச்சு போட்டியும் இல்ல. எனக்கு வலிக்குதுங்கிறத என் வாயால சொல்லாம யார் வாயால சொல்லுவேன்? இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம்.